தன்னோட பிறந்த நாள ரொம்ப எளிமையா கொண்டாடி இருக்காரு முதலமைச்சர் விஜய் அவரும். விஜய் அவருடைய தலைமையிலான தாவேக அரசு முதல் முறையா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. இதைத் தொடர்ந்து விஜய் அவருக்கு இன்று முதலமைச்சரானதும் முதல் முறையா பிறந்த நாள். இந்த பிறந்த நாள்ல நரேந்திர மோடி அவர்கள்ல இருந்து எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பிரதமர் அவர்கள் அவரோட சமூக வலைதளத்துல வாழ்த்து சொன்னாரு. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தன்னோட வாழ்த்தை பதிவிட்டிருந்தாரு. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரோட வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாரு. அண்ணாமலை அவர்களும் அவர்களோட வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. டிடிவி தினகரன் அவரும் அவரோட வாழ்த்தை சொல்லியிருந்தாரு. சீமான் அவரும் அவரோட வாழ்த்தை சொல்லியிருந்தாரு. கமல்ஹாசன் அவர்களும் அவரோட வாழ்த்தை முதலமைச்சருக்கு சொல்லியிருந்தாரு. அன்பு தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சூர்யா அவரும் என்னோட நல்ல நண்பரும் முதலமைச்சருமான விஜய் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொன்னாங்க. மீனா அவங்களும் கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கையை சுமந்து நிக்கிற ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. சிரஞ்சீவி அவரும் தன்னோட மனமார்ந்த வாழ்த்தை சொல்லியிருந்தாரு. மகேஷ் பாபு அவரும் என்னோட நெருக்கமான நண்பர்னு மனமார்ந்த வாழ்த்தை சொல்லியிருந்தாரு. கார்த்தி அவரோ, சமந்தா அவங்களும், பூஜா ஹெக்டே அவங்கள்னு எல்லாருமே தன்னோட வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த முறை த்ரிஷா அவங்களோட வாழ்த்தை பதிவிடல? இன்னும் எல்லாருமே அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கும் போது த்ரிஷா அவங்க மட்டும் இந்த முறை ஏன் அமைதியா இருக்காங்க? அவங்களோட வாழ்த்துக்களை ஏன் சொல்லல? இன்னுமே அவங்களோட வாழ்த்தை பதிவிடாததுக்கு வேற ஏதாவது காரணமா அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. திடீர்னு த்ரிஷா அவங்க ஏதாவது அவங்களோட வாழ்த்தை பதிவிட்டு போறாங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல இருக்க எல்லா ரசிகர்களும் அவங்களுடைய இன்ஸ்டா பேஜை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க எதுவும் சொல்லாமையும் பதிவிடாமையும் இருந்தாலுமே போதும், நீங்க தொலைபேசி வாயிலா கூட வாழ்த்து சொல்லிக்கோங்க. சமூக வலைதளத்துல தேவையில்லாத புகைப்படங்களை மட்டும் பதிவிட்டுறாதீங்க அப்படின்னு எல்லாம் கூட கோரிக்கையை வச்சிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவரோட பிறந்த நாளான இன்று சட்டசபையில, அதுவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில இருந்தே லைவ் நேரலையில போயிட்டு இருந்துச்சு. பேசும்போது எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. பிரேமலதா அவர்கள் பேசும்போது ரொம்ப ஃபன்னா இந்த சட்டசபையை மாத்தினாங்க. முதல்வர் அவருடைய பிறந்த நாள்ல காரசாரமான விஷயங்களே காலையில இருந்து போயிட்டு இருந்துச்சு. இப்பவாது எல்லாரும் மகிழ்ச்சியா சிரிங்கன்னு அவங்க பேசின விஷயங்கள் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்ப முதலமைச்சர் விஜய் அவர்களும் சிரிக்கிற ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரசிகர்கள், தொண்டர்கள்னு எல்லாருமே நிறைய இடங்கள்ல மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க. ரத்த தான முகாம், மருத்துவ முகாம், இப்படி நிறைய உதவிகளையும் மக்களுக்கு செய்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பாராட்ட பெற்றிருக்கு. நம்ம சார்பாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் அவருக்கு வாழ்த்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்ப அதிகமா வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா, அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.